ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ கடையிலெல்லாம் விற்பாங்க இல்லை வெட்டு கேக், அதோட ரெசிபி தான். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, 250 ml கப்பில் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற நார்மல் கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வறுத்த ரவை இருக்குல்ல, அது நான் வந்து போடுறேன். இதில் போட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு கூட 2 ஏலக்காய் போட்டு இதை நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதுக்கு சுகருக்காக முழு சுகர் போட்டோன்னா நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது சுகர் வந்து கரையாமல் இருக்கும். அதனால் இதை நம்ம பவுடர் பண்ணி தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு எக்கு. இந்த எக்கு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப சில்லாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போது அந்த எக்கை கிராக் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இப்போ கேக் பண்ணோன்னா இதில் எக்கோட அந்த ஸ்மெல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 to 3 drops அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூனில் இருந்தும் கம்மியாக, 1/4 டீஸ்பூனை விடையும் கம்மியாக நான் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுலேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு வரைக்கும் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல சுகர், அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மாற்றி வச்சிடுறேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக சுகர் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பவுடராக இருக்குல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல எக், அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து அரிப்பு இருந்ததுன்னா நீங்கள் அரிப்பில் போட்டு கூட அரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ அது வந்து கரெக்டாக எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். ப்ளஸ் என்னென்னா இதில் நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அரிப்பையில் போட்டாலும் அந்த ரவை மட்டும் மேலே இருக்கும். அதனால தான் நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போது நம்ம இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வேறு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த எக்கு தான், எக்கும் அதுக்கப்புறம் நெய் இல்லைனா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து நெய் யூஸ் பண்ணுறேன். இப்போது இதை நம்ம கை வச்சு பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு மணல் பருவத்துக்கு வரும். இதை நம்ம திருப்பி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும். நான் அதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய், உருக்குன நெய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு நல்லா வரும். இப்போ சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் நமக்கு ரப்பரியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இது ஒரு மாதிரி துண்டு துண்டாக வர மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி இது மேலே ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் தடவி ஒரு பாக்ஸ் இல்லைனா ஒரு வெட் கிளாத் போட்டு மூடி, இல்லைனா இதோட மூடி வச்சு மூடி ஒரு 2 hours ஊற வச்சுருங்க. 2 hours முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாஃப்டானால் நம்ம இப்போது மைதா மாவை பொதுவாக நம்ம ஊற வச்சோன்னா ரொம்ப சாஃப்டாக ஃபிங்கர் உள்ளே போகிற அளவு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் துண்டு துண்டாக வர மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா ரோல் பண்ணிக்க போகிறோம். ரோல் பண்ணி இதை இந்த ஸ்கொயர் ஷேப் வாரது மாதிரி நம்ம வந்து இதை பண்ணி எடுக்க போகிறோம். லைக் இப்படி மேலே வச்சு இப்படி தட்டி தட்டி எடுத்தோன்னா இது வந்து ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப் மாதிரி வரும். இது கட் பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் மாதிரி வரணும். அந்த மாதிரி நம்ம இதை வந்து சரி பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி லைட்டாக தட்டி தட்டி இப்படி பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் விரிஞ்சும் வரும், அதோட அந்த ஸ்கொயர் ஷேப்பும் நமக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் ரொம்ப தின்னாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது இது இன்னும் வந்து கொஞ்சம் பெருசாகும். அதனால் இப்போது இது ஸ்கொயர் ஷேப் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நைஃப் வச்சு நமக்கு இதை ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இப்படி ஒரே மாதிரி சைஸில் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பான ஜாபெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான், வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து கிராஸ் மாதிரி ஒரு கட் பண்ண போகிறோம். இதோட மேல் பக்கம் இருக்குல்ல, எந்த பக்கம் உங்களுக்கு ஈவனாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அந்த சைடு வந்து நம்ம இதை நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். இதுதான் வெட்டு கேக்கு. இது வந்து கட் பண்ணி எடுத்து
இது ரொம்ப உள்ள டீப்பாக கட் பண்ணவும் கூடாது, அதே அளவுக்கு லேசாக கோடு போடுற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஓரளவு ஒரு ஹாஃப் இது போகிற அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம கட் பண்ணும்போதே ரொம்ப பிரிஞ்சு போகிற மாதிரி நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் நம்ம எண்ணெயில் போட்ட உடனே உடஞ்சி போயிடும். இப்போது ஒரு அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்து இப்போ நம்ம உள்ளே ஏதாவது போட்டோன்னா அது உடனே மேலே பொங்கி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அந்த எண்ணெயில் வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ரொம்ப பாத்திரம் வந்து ரொம்ப சின்ன பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டுடுங்க. நான் கொஞ்சம் பெரிய பாத்திரம் ஆனதுனால தான் எல்லாத்தையுமே போடுறேன். நான் பொறுமையாக போட்டு இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இல்லைனா கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் கரிஞ்சது மாதிரி ஆகிடும். அதனால் அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து திருப்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால அது மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தோன்னா நம்மளோட வெட்டு கேக் வந்து ரெடி ஆயிரும். உண்மையாகவே இது வந்து மாவு மிக்ஸ் பண்ணி அந்த ஊற வைக்கிற அந்த 2 hours தான் அதுக்கான டைம் தான். மற்றபடி நமக்கு இது ரொம்ப டைம் ஒன்றும் எடுக்காது செய்கிறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை உடச்சி பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். வெளியில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இது சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம். இது வந்து நம்ம கடையிலெல்லாம் பார்க்கும்போது எல்லோ கலரில் இருக்கும். அதில் வந்து கலர் பொடி சேர்ப்பாங்க. நான் இதில் கலர் பொடி ஆட் பண்ணலை. இது டர்மரிக் யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம அப்படி யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து பேக்கிங் பவுடர்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஒரு வேளை ரெட் கலரில் மாறிடும். அது யூஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக டீ கடை ஸ்டைல் வெட்டு கேக் எப்படி பண்ணதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.